பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் உங்களோடு இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய செய்திக்கு நேராக நாம் போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம், அதை முழுவதும் நாம் வாசித்து அதனுடைய விளக்கத்தை நாம் நாட்களை பார்க்கலாம். விசேஷமான விளக்கங்களை நாம் சின்ன சின்ன செய்தியாக நாம் இந்த நாளில் நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். நான் இதற்கு பின் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை யாக்கோபு கொட்டேஷன் கொடுக்குறாரு. அது அந்த வசனத்தின் தீர்க்க தரிசன பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, தாவீதினுடைய கூடாரம் மறுபடியும் எடுப்பித்து. அப்படியானால் தாவீதின் கூடாரம் எப்போது விழுந்தது, அதை எப்போது எடுப்பித்து கட்டப்போகிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். தாவீதின் கூடாரம் என்று சொல்கிற போது நீங்கள் கவனித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தேவனுடைய கூடாரமானது ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் அது தாவீதின் கூடாரம் என்று அழைக்கப்படவில்லை. சாலமோன் கட்டின தேவாலயம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு செருபாபேல் செப்பனிட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் தாவீதின் கூடாரம் என்ற ஒரு பகுதி வேதத்தில் நாம் காண முடியாது. அப்படியானால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஒரு கொட்டேஷன் வேர்டை சொல்கிறாங்க, தாவீதின் கூடாரம் என்று இல்லை கூடாரம் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா அதற்கு ஏதோ ஒரு ஞான அர்த்தம் அல்லது வேறொரு அர்த்தம் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, கற்பிக்கப்பட்டிருக்கும். அப்படி என்ன அந்த அர்த்தத்தை சொல்கிறார்கள் தாவீதின் கூடாரம் என்று சொன்னால், தாவீதின் கூடாரம் என்பது தாவீதின் வம்ச பட்டியல் அல்லது தாவீதின் வம்சமானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாவீதின் வம்சம் எப்போது விழுந்தது, அதை திரும்ப எப்படி அவர் கட்டப்போகிறார்? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தாவீதின் கூடாரத்தை கட்டப்போகின்றாரு. அப்படியானால் தாவீதின் கூடாரம் எப்போது அது சரிந்தது அல்லது விழுந்தது அல்லது இல்லாமல் போனது என்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் அதை குறித்து நீங்கள் வாசிக்கிற போது எங்கே வாசிக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அதாவது விதமாய் சொல்ல விரும்புகிறேன், எரேமியாவின் புத்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கிற போது அங்கே நாம் வாசிக்கிறோம், அதாவது யோயாக்கீமுடைய காலத்தில் எரேமியாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம், எரேமியா 36 வாசிக்கிறோம் பாருங்கள். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அப்போ அவனுடைய பிரயோகம, அதாவது தாவீதின் வம்சத்தில் அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு அவனுடைய வம்சத்தில் ஒருவனும் இருக்க மாட்டான் என்று சொல்லி எரேமியா 36ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருக்கு. இப்போதான் தாவீதின் கூடாரம் விழுந்தது. அவனுடைய கூடாரம் என்று சொன்னால் வம்ச பட்டியல் விழுந்து போச்சு. ஏன் விழுந்துச்சு என்று வாசிக்கிற போது நீங்கள் வாசித்து பாருங்க, 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. நான் அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்லாக பாருக்கு எழுதியிருக்கிற வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு. அப்படியானால் எரேமியா எழுதி கொடுத்தது, பாருக்கு வழியாக எழுதி கொடுத்ததான அந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை இவன் குளிர்கால வீட்டில் ஜாலியாக தூங்கிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற அந்த பீரியடில் இவன் என்ன செய்துட்டான்னு கேட்டிங்கன்னா, அதாவது சூடாக இருக்கும். குளிர்கால வீடு என்பது எப்போ உஷ்ணமாக இருக்கிற அந்த இடத்துல, இப்போ எப்படி நம்ம ஊரில் சூடு அதிகமாக இருக்குது, அதனால் ஏசி பெட்டி வச்சுருக்கோம். அதே போல் ஏசி வச்சுருக்க மாதிரி அந்த காலத்தில் அவர்கள் குளிர் பிரதேசத்தில் நீங்கள் உஷ்ணமாக இருப்பதற்கான அந்த வீட்டு தணுப்பு இருக்கிற அந்த வீட்டில் இவன் ஜாலியாக தன்னுடைய அதாவது சுயபோகமாக நல்ல சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அந்த சூழ்நிலையில் இவனுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்பும்போது, நீங்கள் பாழாய் போய்விட்டது, நீங்கள் தேசத்தை பாழடிச்சிட்டீங்க, விக்கிரகங்களுக்கு வந்துட்டாங்க, பாவ வழியில் போயாச்சு, எருசலேமானது மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது, தேவனை மறந்து விட்டது, நீங்கள் இப்படி போயிட்டுருக்குதே என்று சொல்லி அந்த வேதனையோடு அந்த நிருபத்தை எழுதி இப்படிலாம் இருக்க, பாபிலோனிய ராஜா என்ன செய்ய போகிறான், வரப்போகிறான், நம்ம என்ன செய்ய போது, நாம் சிறைப்பட்டு போக போகிறோம் என்ற இதை சொல்கிறார். அப்போ இந்த 70 ஆண்டு சிறையிருப்பின் விஷயத்தில் அவர் அப்படி சொல்கிறார். அப்போ இந்த நிருபத்தை அவன் எழுதி அனுப்பும்போது அல்லது தீர்க்கதரிசனத்தை சொல்லி அனுப்பும்போது அந்த தீர்க்கதரிசன செய்தியை நெருப்பிலே போட்டு விட்டான். கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய தீர்க்கதரிசன செய்தியை நெருப்பிலே போட்டு சுட்டெரித்தான். அந்த சாபம்தான் அவன் வம்சம் தாவீதின் வம்சத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த வம்சத்தில் அவன் இல்லாமல் போனான். இப்போ தாவீதின் வம்சம் அதோட கட்டாயிடுச்சு.
எப்படி கட்டாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு நான் ஆதாரம் தருகிறேன்னு பாருங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாசிக்கிற போது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் அதை நீங்கள் வாசிக்கிற போது, அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அப்போ புரியும். அந்த வாசிக்கிற போது நீங்கள் 23 38 வரை இயேசு கிறிஸ்துவின் வம்சப்பட்டியலுங்க. அந்த வம்சப்பட்டியல் அப்போது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் அதாவது யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். அப்படியே அந்த வம்சப்பட்டியலை சொல்லிகிட்டே வரார். சொல்லிட்டு வரும்போது தாவீதின் குமாரன், அதுக்கு பிறகு எந்த இடத்துல இருக்குது தாவீதின் குமாரன் என்று 31ஆம் வசனத்தில் எலியாக்கிம் அப்படின்னு வரும்போது மத்தாதியாவின் நாத்தான் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன் என்று கடைசி பகுதி அதாவது கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படியானால் அதாவது தாவீதுடைய குமாரன் நாத்தான் என்று எழுதப்பட்டிருக்கும், சாலமோன் என்று வராது. இதுவே மத்தேயுவில் வரும்போது தாவீது சாலமோன் என்று வரும். அப்போ ராஜவம்ச பட்டியலை ஆண்டவர் தாவீதிலிருந்து வேரோடு பிடிங்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தான் அதில் இணைக்கிறார். அப்போ தாவீதின் கூடாரம் விழுந்து போனது எப்பொழுது? இந்த யோயாக்கீம் எப்போது தேவனுடைய வார்த்தையை அவமதித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அதை தூக்கி நெருப்புலை போட்டானோ அப்போதே தாவீதின் கூடாரம் வம்சப்பட்டியல் அழிந்து போனது. அந்த வம்சத்தை ஈரான் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். இனி இந்த வம்சத்தான் ஒருவனும் தாவீதின் சிங்காத்தில் இருக்க மாட்டான். அப்போ தாவீதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களுடைய பெயர் அற்று போய்விட்டது, எடுத்துறாரு. நீங்கள் அதுக்கு பிறகு அப்படியே வரும்போது எங்கே வந்து நிற்கிறாருன்னா, நீங்கள் கடைசி வசனத்தை வாசிக்கிற போது சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். அப்போ இந்த வம்சப்பட்டியல் எங்கே வந்து சேர்த்துறாரு? ஆதாமில் கொண்டு வந்து சேர்த்துறாரு. அப்படியானால் தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்சப்பட்டியலை தாவீதின் வம்சத்திலிருந்து அப்படியே கொண்டு வந்து பின்னுக்கு கொண்டு போயிட்டு ஆதாம் தேவனால் உண்டான ஆதாமில் இணைக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவினால் தாவீதின் சிங்காசனம் ஸ்திரப்பட்டது. அப்போ விழுந்து போன தாவீதின் கூடாரமாகிய வம்சப்பட்டியல் இயேசு கிறிஸ்துவில் பூரணம் அடைகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவில் நிற்கிறது. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவில் நிற்கும்போது நீங்கள் இப்படி வாசிக்கிற போது நீங்கள் சொல்ற பாருங்க, மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாக முடிய அதிகாரம் பெறுகிறான். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போ இயேசுக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை அவனுக்குள்ள தேவன் கொடுக்கிறார் விசுவாசிக்கிறவனுக்கு. அதே போல தேவனுடைய பிள்ளை என்றதை யோவான் எழுதின நற்செய்தி நூலிலும் யோவான் எழுதின நிருபத்திலும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அப்படியானால் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையாகிறான். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற இடத்துக்கு வருகிறார். இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு வரும்போது அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி தாவீதின் வம்சத்தில் யூதா கோத்திரத்துக்குள்ள நுழைகிறாரு. அப்போ யூதா கோத்திரத்தில் நுழைஞ்சு தாவீதின் வம்சத்தில் இருந்து நிற்கும்போது நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சம் என்ற இடத்துக்கு வந்ததே தவிர யூதா கோத்திரத்திற்கு என்று என்ன செய்யல வரல. யூதா கோத்திரம் என்று சொல்லுகிற இடத்துக்கு லூக்கா எழுதலை, ஆனால் மத்தேயு எழுதுகிறார். அப்போது ஆதாம் வம்சத்தை காட்டுகிறார். அப்படியானால் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின விசுவாசிகள் யார் தேவன் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை யார் தேவகுமாரன் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் தேவனுடைய பிள்ளைகளாக அதிகாரம் பெறுகிறார்கள். அப்படி அதிகாரம் பெற்றதான மக்கள் தாவீதின் கூடாரம் என்று சொல்லுகிற அந்த வம்ச பட்டியலில் இணைக்கப்படுகிறார்கள். அப்படியால் எப்படி இயேசு கிறிஸ்து யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து புத்திர சுவிகாரத்தின் வழியாக தேவாலயத்தில் போய் மரியாளும் யோசேப்பும் விருத்தச்சேதனம் பண்ணி இவர் என்னுடைய குமாரன் என்று சொல்லி சுவிகாரம் எடுத்துக்கொண்டு அவர் எப்படி புத்திர சுவிகாரத்தின் வழியாக தாவீதின் வம்சத்தில் இயேசு வந்தாரோ அதே போன்று நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்கள் என்ற புத்திர சுவிகாரத்தின் வழியாக புத்திர சுவிகாரம் பெற்றவர்களாக பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பரிசுத்தாவினால் வரம் பெற்ற பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட மக்கள் நாம் புத்திர சுவிகாரம் நமக்குள் இருக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே என்று எழுதியிருக்கிறது. இப்போ புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களாக நாம் தாவீதின் வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்சப்பட்டியலில் இணைக்கப்படுகிறோம். எனவே இப்பொழுது தாவீதின் கூடாரமானது விழுந்து போகவில்லை, அதை இயேசு கிறிஸ்து எடுப்பித்து கட்டிவிட்டார். அதை எடுப்பித்து கட்டதற்கான அடையாளம் தான் நீங்களும் நானும் இந்த ஊழியத்தில் இந்த திருச்சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற மீட்கப்பட்டவருடைய கூடுகையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். எனவே விழுந்து போன தாவீதின் கூடாரம் இப்போது என்ன செய்யப்பட்டிருக்கு? எடுப்பித்து கட்டப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால. இயேசு கிறிஸ்துவினால் எடுப்பித்து கட்டப்பட்டதான அந்த தாவீதின் கூடாரத்தின்
வம்சப்பட்டியலில் நீங்கள் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இயேசு எப்படி தாவீதின் குமாரனோ அப்படி நீங்களும் நானும் தாவீதின் குமாரன் என்ற வரிசையில், அவருடைய வரிசையில் நம்ம இணைத்தது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே சபிக்கப்பட்டவர்களாய் அல்ல, சாபத்தை சுமந்தவர்களாய் அல்ல, நாம் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இணைக்கப்படுகிறோம். அதற்கு நான் இப்படி இன்னொரு வசனத்தை நான் ஆதாரமாக உங்களுக்கு காட்டுறேன். 32ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கிற போது 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்போட மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பொழியப்பட்டாரோ அது வரைக்கும் அந்த ஊற்றப்படுகிற மட்டும் அது பாழாய் கிடக்கும். பாருங்க, பாழாய் விடப்படும், ஜனன்றது வெறுமையாய் கிடக்கும், ஒன்றுமே இல்லாமல் கிடக்கும். இப்போ உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கின உடனே பரிசுத்தாவின் பொழியப்பட்ட பிறகு அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். யார் வனாந்திரம்? புறஜாதிகளாகி நீங்களும் நானும் வனாந்திரம். அப்போ வனாந்திரம் இப்போ என்னவா மாறிடுச்சு? செழிப்பான பூமியாய் மாறிவிட்டது. அப்போ செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். செழிப்பான வயல்வெளி யூதாம், அதாவது இஸ்ரேல் மக்கள். அப்போ இஸ்ரேல் மக்கள் இப்போ காடாக எண்ணப்படுவார்கள். அப்படியான இந்த வம்சப்பட்டியலில் இணைக்கப்பட்ட மக்கள் செழிப்பான வயல்வெளியாக நாம் மாறிவிட்டோம். ஒரு காலத்தில் வனாந்திரம், இப்போது வனாந்திரம் அல்ல. பரிசுத்த ஆவியானவராலும் கிறிஸ்துவினாலும் இப்போது நமக்கு அந்த அதாவது குடி உரிமை, பர்த் ரைட். இன்னொன்று காணியாட்சி, புறம்பே இருந்த நம்மை காணியாட்சிக்கு உட்பட்டவர்களாக மாற்றியிருக்கிறார். எனவே நாம் காணியாட்சிக்கு சொந்தக்காரர்கள், தாவீதின் வம்சத்தை சொந்தக்காரர்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இப்படி, அதாவது வனாந்திரமாக இருந்த நாம் செழிப்பான வயல்வெளியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே செழிப்பான வயல்வெளி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் அது காடாக எண்ணப்பட்டது, இன்னும் காடாக எண்ணப்பட்டிருக்கிறது. எவனொருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுகிறானோ அவன் தாவீதின் வம்சத்தான். தாவீதோடு இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை தாவீதின் வம்சத்தான் ஆக்கப்படுகிறான். தாவீதின் வம்சத்தான் ஆக்கப்பட்டவன் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றப்படுகிறான். அவன் வனாந்திரம் அல்ல, அவன் செழிப்பானவன். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை யாவரையும் செழிப்பாக வைத்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டின அந்த கட்டப்பட்டதான அந்த இடத்துல நீங்களும் நானும் நின்று தாவீதின் வம்சத்தான் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தானாக நாம் நின்று பிசாசையும் உலகத்தையும் ஜெயிப்போம். செழிப்பான வயல்வெளியாய் வாழ்ந்து சுகித்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவர் நாட்களில் உடைய இந்த செய்தியை பார்க்கிற, கேட்கிற, விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் தேவகுமாரர்களாக ஆண்டவரே இருந்து தாவீதின் வம்சத்தானாக இயேசு கிறிஸ்துவின் வம்சப்பட்டியலில் இணைக்கப்பட்டு பிசாசையும் உலகத்தையும் செய்து வனாந்திரம் வயல்வெளியாய் ஆண்டவரே செழிப்பான பூமியாய் மாறும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி செழிப்பானவர்களாய் வாழ்ந்து சுகித்திருக்க அப்படி ஊழியக்காரன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முளைவெளி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்போம் நம் அனைவரோட உலகத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் ஒருவரைக்கும் நீங்காதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.